வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அஸ்வஸ்ம கொடுப்பனவு பெறுவோருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. எரிபொருளுக்கான QR முறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. வெளிநாட்டு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. ஆபத்தான ஆயுதங்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது. யாழில் உயர் பாதுகாப்பு வலய காணிகளை விடுவிக்க கோரி தொடரும் போராட்டம். வீட்டில் சடலமாக மீட்கப்பட்ட முன்னாள் காவல்துறை மாதிபர். கொழும்பில் கோர விபத்து, 20 பேர் படுகாயம். நீண்ட போராட்டத்தின் பின்னர் காப்பாற்றப்பட்ட சாரதி. தொடர்பான விரிவான செய்திகள். அஸ்வஸ்மன் நலன்புரி கொடுப்பனவு பெறும் பயனாளர்களின் பணத்தை திருடும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் திட்டமிட்ட நிதி மோசடி நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக நலன்புரி நன்மைகள் சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறித்த மோசடி நடவடிக்கைகள் தொடர்பில் நலன்புரி நன்மைகள் சபை விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அஸ்வஸ்ம பயனாளர்களை பல்வேறு தொலைபேசி இலக்கங்கள் மூலம் தொடர்பு கொள்ளும் மோசடியாளர்கள் தங்களை நலன்புரி நன்மைகள் சபையின் தலைமை அலுவலக அதிகாரிகள் என அறிமுகப்படுத்துகின்றனர். பயனாளர்களின் விவரங்களை புதுப்பிப்பதாக கூறியோ அல்லது வேறு ஏதேனும் போலியான காரணங்களை குறிப்பிட்டோ பயனாளர்களிடமிருந்து குறிப்பிட்ட தொகை பணத்தை இந்த மோசடியாளர்கள் கோரி வருகின்றனர். இந்த தொலைபேசி அழைப்புகளுக்கும் நலன்புரி நன்மைகள் சபைக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. ஆனால் இத்தகைய நடவடிக்கைகள் சபையின் அனுமதியோ அல்லது அறிவோ இன்றி முன்னெடுக்கப்படும் முற்றிலும் சட்டவிரோதமான மோசடி செயலாகும். மோசடிகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள சபை சில அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. அதன்படி இவ்வாறான போலி அழைப்புகள் வந்தால் உடனடியாக அது குறித்து பயனாளிகளுக்கு மிக அருகிலுள்ள காவல் நிலையத்துக்கும் சென்று முறைப்பாடு செய்ய வேண்டும். இத்தகைய அழைப்புகளை பெற்ற பயனாளர்கள் அந்தந்த காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் உத்தியோகபூர்வமாக முறைப்பாடு அளிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அஸ்வஸ்ம திட்டத்துடன் தொடர்புடைய கள அதிகாரிகளும் கிராம மட்டங்களில் இது குறித்து தீவிர கண்காணிப்புடன் இருக்க வேண்டும். அஸ்வஸ்ம பயனாளர்கள் தங்களது தனிப்பட்ட விவரங்களையோ வங்கி விவரங்களையோ அல்லது பணத்தையோ அறியாத நபர்களுக்கு தொலைபேசி வழியே வழங்குவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோகத்துக்கான QR முறையை உடனடியாக நீக்கும் திட்டம் எதுவும் இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே அறிவித்துள்ளார். அதன்போது உலகளாவிய எரிபொருள் சந்தையில் நிலவும் ஸ்திரத்தன்மையின் காரணமாக இந்த திட்டம் தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் QR முறையின் பயன்பாடு எரிபொருள் மற்றும் டாலர் கையிருப்பு இரண்டையும் கட்டுப்படுத்தும் என்று சுட்டிக்காட்டிய நெத்திகுமாரகே, போர்ச்சூழல் மீண்டும் மோசமடைந்தால் நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறையை தடுக்கவும் மக்களுக்கு ஏற்படும் சிரமங்களை தவிர்க்கவும் QR முறையை தொடர்ந்தும் பயன்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் போர்ச்சூழல் மீண்டும் உருவானதால் நாட்டின் எரிபொருள் விநியோக வலையமைப்பு பாதிக்கப்படவில்லை என்றும் எரிபொருள் விலையில் மீண்டும் உயர்வு ஏற்படுமா என்பதை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு ஊழியர்களுக்கான பங்களிப்பு ஓய்வூதிய திட்ட சிக்கல்களை விரைந்து தீர்த்து அதனை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்குமாறு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளார். அத்தோடு மாவட்ட மட்ட சுற்றுலா திட்டங்களை விரைவுபடுத்த நிதி ஒதுக்கீடுகளை நேரடியாக மாவட்ட செயலாளர்களிடம் வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிரியா, கலேவெல, திருகோணமலை ஆகிய பகுதிகளின் அபிவிருத்தி திட்டங்களை சம்பந்தப்பட்ட துறைகள் இணைந்து ஒரு பொதுவான திட்டத்தின் கீழ் செயல்படுத்த பணிக்கப்பட்டுள்ளது. கொள்முதல் நடைமுறை தாமதங்களை தவிர்க்க ஜனவரி மாதம் முதல் வாரத்திலேயே கொள்முதல் நடவடிக்கைகளை தொடங்குமாறு நிதியமைச்சின் புதிய திட்டத்தை பின்பற்ற கூறப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டளவில் சுற்றுலாத்துறைக்கு தேவைப்படும் 8 லட்சம் மனிதவள தேவையை பூர்த்தி செய்ய ஹோட்டல் பாடசாலை பயிற்சிகளை விரிவுபடுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. தூதரக சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குதல் மற்றும் ஆசிய ஒளிபரப்பாளர்களின் மாநாடு உள்ளிட்ட எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மையப்படுத்தப்பட்ட மின்னணு அமைப்பு மூலம் சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடனங்களை சமர்ப்பிப்பது தொடர்பாக பல்வேறு வழித்தரப்பினரால் வழங்கப்படும் தவறான தகவல்கள் குறித்து அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடனங்களை சமர்ப்பிக்க வேண்டியவர்கள் அவற்றை அறிவிப்பதற்காக ஆணைக்குழுவால் நிறுவப்பட்ட மையப்படுத்தப்பட்ட மின்னணு அமைப்பில் தகவல்களை உள்ளிடுவது மற்றும் அந்த அமைப்பை அணுகுவது ஆகியவை குறித்தும் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் அல்லாத பிற நபர்களால் பல்வேறு தகவல்கள் வழங்கப்படுவது அவதானிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதுபோன்ற விழிப்புணர்வு பிரச்சாரங்களிலும் இந்த மின்னணு அமைப்பின் பயன்பாட்டிலும் சம்பந்தப்பட்ட நபர்களால் தவறான தகவல்களும் தவறான வழிமுறைகளும் தெரிவிக்கப்படுவதை ஆணைக்குழு இதுவரை அவதானித்துள்ளது எனவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே ஆணைக்குழுவால் அல்லது அதன் அதிகாரிகள் அல்லாத பிற வெளிநபர்களால் நடத்தப்படும் இதுபோன்ற விழிப்புணர்வு பிரச்சாரங்களுக்கு லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு பொறுப்பேற்காது என்பதை இந்த அறிவிப்பு குறிப்பின் மூலம் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை அறிவிப்பதற்கான மையப்படுத்தப்பட்ட மின்னணு அமைப்பில் தகவல்களை உள்ளிடுவது தொடர்பான எந்தவொரு சிக்கல்களையும் ஆணைக்குழுவின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிவிப்பின் பிரிவின் 076-7011-954 மற்றும் 011-2587-2824 ஆகிய தொலைபேசி எண்கள் மூலமாக மட்டுமே தீர்க்க முடியும். இதன் அடிப்படையில் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட தொலைபேசி எண்களை அழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கம்புகா ஜக்கல பகுதியில் 2 வெடிக்காத கையெறி குண்டுகள் மற்றும் பல்வேறு வகையான வெடிக்காத தோட்டாக்கள் அடங்கிய கையிருப்புடன் ஒரு சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவு அதிகாரிகள் நேற்று இரவு ஜக்கல காவல்துறை பிரிவில் நடத்திய சோதனையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரியவந்துள்ளது. அதன்படி வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட 2 வெடிக்காத கையெறி குண்டுகள், 32 கைத்துப்பாக்கி தோட்டாக்கள், M16 ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் ஒரு தோட்டா மகசின், அதுபோன்ற 11 தோட்டாக்கள், 6 சுழல் துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் நாட்டுக்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 34,000 சிகரெட்டுகள் ஆகியவை காவல்துறையினரின் பறிமுதல் செய்துள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ராகம பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. இதன்படி சம்பவம் குறித்து கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வேலி வடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். மயிலட்டியில் அமைந்துள்ள இராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன்பாக இன்று 13வது வாரமாக குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வலிவடக்கில் 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவை சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அப்பகுதிகளில் இருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. இந்த நிலையில் தமது காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு பிரதி வெள்ளிக்கிழமைகளில் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்த நிலையில் இன்றைய தினம் 13வது வாரமாக போராட்டத்தை முன்னெடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் காவல்துறை மாதிபர் CD விக்ரமரத்ன மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். ஆத்திருக்கிரியாவில் உள்ள அவரது வீட்டில் அவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் அவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். 30 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கை காவல்துறையினர் பணியாற்றிய விக்ரமரத்ன இலங்கையின் 35வது காவல்துறை மாதிபராக பணியாற்றியமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு அத்திருக்கிரிய ஜெயந்தி மாவட்டத்திற்கு அருகில் பேருந்து டிப்பர் வாகனமும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த விபத்தில் சுமார் 20 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொடகம பொருளை பிரதான வீதியில் அத்திருக்கிரிய கோவிந்தன மாவட்டத்திற்கு அருகில் இன்று அதிகாலை 4:15 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. தனியார் நிறுவன ஊழியர்களை ஏற்றி சென்ற பேருந்தும் டிப்பர் வாகனமும் மோதியமே விபத்துக்கு காரணமாகியுள்ளது. பேருந்தின் சாரதி சுமார் 1 மணி நேரம் 45 நிமிட நீண்ட போராட்டத்துக்கு பின்னரே மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தினால் டிப்பர் வாகனமும் பேருந்தும் பலத்த சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தை தொடர்ந்து அந்த வீதிகளுடனான போக்குவரத்து சுமார் 2 மணித்தியாலங்கள் முடங்கியிருந்தது. இந்த விபத்து குறித்து அத்திருக்கிரிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.